கீழ்பெண்ணாத்தூரில் தீட்சை வழங்கி வந்த அன்னபூரணி அம்மா திருமணம் செய்து கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த ராஜா தோப்பு பகுதியில் அன்னபூரணி என்பவர் அன்னபூரணி அரசு பீடம் என்ற ஆசிரமத்தை அமைத்து வந்துள்ளார். அங்கு தீட்சை வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பக்தர்கள் கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடல்நிலை சரியில்லை என்று அவரிடம் சென்றார். அதற்கு அவர் ஆசி வழங்கி வந்துள்ளார். அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அன்னபூரணி அம்மா ரோஹித் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தில் அவருடைய பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ரவி, மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன். அம்மாவோட திருக்கல்யாணத்தை கண்குளிர பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கிறேன். இது நீங்கள் உங்களோட பார்வையிலேருந்து இது சாதாரண கல்யாணம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது திருக்கல்யாணம். இதில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், நம்மளுக்குள்ள நிறைய சேஞ்சஸ்லாம் அம்மா பண்ணியிருக்கிறாங்க. எங்களை நிறைய உருமாற்றியிருக்கிறாங்க. அம்மாவை கடந்த 7 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையிலையும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி, உலக வாழ்க்கையிலையும் சரி என்னை சிறப்பாக வச்சுருக்கிறாங்க. சகல சௌபாக்கியங்களும் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறோம். இதுதான் சொல்லணும். வேறு என்ன கேள்வி இருக்குங்களா? ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக தான் அறிமுகமானாங்க. அதுவும் ஆரம்ப காலத்தில் நாங்கள் தீட்சை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு முறை வச்சுருந்தாங்க. அது ஃபோன் மூலியமாக தான் நாங்கள் தீட்சை வாங்கினோம். இந்த தீட்சை ஃபோன் மூலியமாக வாங்கின போதே எங்களுக்கு நாங்கள் தேடின ஆன்மீகம் எத்தனையோ, நான் ஒரு 25 வயசுலேருந்து ஆன்மீக தேடலில் இருக்கிறேன். அதெல்லாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எங்களுக்குள்ளே கொடுத்தாங்க. முதல்ல எண்ணமற்ற நிலை, அப்புறம் மனம் கடந்த நிலை, அப்புறம் சக்கர சுழற்சி, அப்புறம் இந்த குண்டலினி சக்கரங்கள் எழுச்சி, அமைதம் சுழற்தல், இதெல்லாத்தையும் அனுபவித்தோம். ஸோ இதனால் அம்மா தான் பரிபூர்ணமான தெய்வீக நிலையில் இருக்கிறாங்கன்ட்டு நாங்கள் ஏற்றுக்கிட்டு அம்மாக்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம். அம்மா நேரடியாக பார்த்தோம். அதுக்கு பிறகு வாழ்க்கையிலையும் சிறப்பான பல மாற்றங்கள், பொருளாதார மாற்றம், குடும்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. அதனால் அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்கிற அம்மா திருப்பாதிலே சரணாகதியாக இருக்கிறோம்.